என்னை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டயும் உண்மையாக இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்கே எதுவுமே நிரந்தரம்ல. பார்க்கும் போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, ஏதோ எங்க ஒண்ணு விட்ட சித்தி பண்ண மாதிரி கொழு கொழுன்னு இருக்கு. ஆமா, இப்போ வந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? அறிவில உனக்கு என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? 15 ரிலேஷன்ஷிப்பா? சொந்தக்காரங்க நான் நம்ப கூடாது. அந்த பொண்ணு நான் உனக்கு ரிலையன்ஸா இல்ல பிஎஸ்என்எல் ரிலேஷன்ன்றது வாயில வரல, உனக்கு எதுக்குடா இங்கிலீஷ்? என் லைஃப்ல அவன் தான் இருக்கா, வேற யாருக்கா இருக்கா? என் லைஃப்ல அவன் தான் இருக்கா, வேற யாருக்கா இருக்கா? இது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அவகிட்ட, பட் அவ எனக்கு வேணாம், எனக்கு இதோட அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஷி ஜஸ்ட் வாக் அவுட். மறந்தாயே பெண்ணே என்னை ஏன் மறந்தா? இல்லங்க, அவரை நினைச்சு எதுவுமே பண்ண நினைக்கிறதுக்கு முன்னாடி அவர் எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்துருவாரு. இந்த வீட்டுக்கே நீங்க மகாராணி ஆயிரலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு துணி துவச்சு போடுவேன், காலமிக்கி விடுவேன், சோறாக்கி போடுவேன், எல்லாம் சொல்லி விடுங்க. அவங்களா கொடுத்தாங்க, நானும் ஏத்துக்கிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. யாருன்னா கேட்க மாட்டாங்களா நினைச்சுதான் கேட்டுட்டீங்க. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. வேற கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக அவங்களாவது இருக்கட்டும். 2 பேர்த்துல அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தராவது சந்தோஷமாக இருந்தால் நல்லது தானே. இதெல்லாம் போடுவீங்களா? கண்டிப்பா போடுவோம். ஐயோ. ஹாய் மேம், உங்க நேம் என்ன? ஹாய், என் பேர் பிரியங்கா. ஆக்சுவலாக நான் இவங்க கிட்ட வந்து பேசுறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப வந்து சோகமாக ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அது மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் மேம் பேசல இவ்வளோ சோகம்? ஒன்றும் இல்லை, லைஃப் நிறையா கற்றுக் கொடுக்குதில்ல. நம்ம லைஃப்பில் வந்து ஒரு விஷயத்தை வந்து மாற்றணும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இது வரைக்குமே அந்த விஷயம் வந்து நான் மாற்றவே இல்லை, மாறவும் முடியல, என்னால் அந்த விஷயத்தை மாற்றிக்க முடியல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அப்படி உங்கள் லைஃப்பில் என்ன மேம்? யார்கிட்டையும் உண்மையாக இருக்கக்கூடாது. உண்மையாக இருந்தால் கஷ்டம்தான் வரும். நிஜமாக தான். எதனால? அப்படி இல்லை, உண்மையாக இருந்தால் நம்ம தான் பாதிக்கப்படுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் உண்மையாக இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்கே எதுவுமே நிரந்தரம்ல. கூட பிறந்தவங்க, நேசிச்சவங்க, நண்பர்கள் யாருமே நிரந்தரம்ல. ஏதாச்சும் லைஃப்ல அப்படி ஏதாவது நடந்திருக்கா? உண்டானது தான் லவ். ஆக்சுவலி இவங்க கதையை கேட்கும்போது லவ் அப்படிங்கும் போதே அவங்களுக்கு அந்த வலி இருக்கு. எதனால மேம், என்னனால நீங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணீங்களா? அப்படி இல்லை, லவ் மேரேஜ் தான் பண்ணேன். லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு இப்போது 2 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ வந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அது வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எதுக்கு வந்து லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், 2 குழந்தைங்கள கொடுக்கணும், அப்புறம் எதுக்கு விட்டுட்டு போகணும்? அவங்க ஈஸியாக டிவோர்ஸ்ன்ட்டு போயிடுறாங்க. நம்மளால அது ஏற்றுக்க முடியல. அவங்க ஃபேஸ்லேயே அவங்க சோகத்தை வந்து காட்டினாங்க. அதனால தான் அவங்க கிட்ட வந்து நான் பேசினேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாமல் இருந்தாவே நல்லது என்ன மேம்? கண்டிப்பாக எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. ஆனால் அவங்க என்ன தான் வெறுப்பு காட்டினாலும் அவங்க மேலே திரும்ப அன்பு தான் காட்ட தோணுது. அவங்க வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு சொல்கிறாங்க. அது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு தெரில. வேறு கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக அவங்களாவது இருக்கட்டும். 2 பேர்த்துல அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தராவது சந்தோஷமாக இருந்தால் நல்லது தானே. ஹாய். ஹலோ, உங்க நேம் என்ன? ஹரிப்ரியா. ஹரிப்ரியா. இவங்களை பார்க்கும் போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, ஏதோ எங்க ஒண்ணு விட்ட சித்தி பண்ண மாதிரி கொழு கொழுன்னு இருக்கு. ஆமா. ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன டாபிக்னு பார்த்தோம்னா, நம்ம லைஃப்ல நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து இதை மாத்திக்கணும்டா, ஆனா என்னால இன்ன வரைக்கும் இந்த விஷயத்தை என்னால மாத்தவே முடியலடா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி உங்க லைஃப்ல மாத்திக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த இன்னும் மாத்தாம எடுக்கிறது என்ன? மேபி நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணால் வந்துட்டு அந்த தாட்ஸ்லேயே ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவேன். ஸோ நான் அது வந்து ரொம்ப மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா வருஷமும் அது ஒரு ரெசல்யூஷனாகவே எடுத்துக்கிறேன். ஸோ அதுதான் நான் ரொம்ப மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு வந்து ஓவர் திங்கிங் இருக்குது ரிகார்ட்ஸ் டு தேர் ஒர்க், லைஃப் ஸ்டைல் அண்ட் ஆல் தட். இட் கெட்ஸ் அஸ் இன் டு ஆல் தி சிச்சுவேஷன். ஸோ எனக்கு ஓவர் திங்கிங் வந்து மாற்றிக்கணும்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி, ஓகே, ரகசியத்தை கேட்கலாமா? சொல்லுங்க. இங்க என்னடா குசு குசுன்னு? பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? அறிவில உனக்கு என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? மேரிடுங்க. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா? பார்த்தா தெரியல, சீரியஸ்லி எனக்கு தெரியல மேரிடு மாதிரி இல்ல. உண்மைமா சத்தியமா. இப்ப வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து இது வாங்கி கொடுக்கணும்ப்பா
அவர் கூட வெளியே போகணும்ப்பா அது மாதிரி ஓவர் திங்க் அதுல எல்லாம் பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க, அவரை நினைச்சு எதுவுமே பண்ண நினைக்கிறதுக்கு முன்னாடி அவர் எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்துருவாரு. இந்த வீட்டுக்கே நீங்க மகாராணி ஆயிரலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு துணி துவச்சு போடுவேன், காலமிக்கி விடுவேன், சோறாக்கி போடுவேன், எல்லாம் சொல்லி விடுங்க. அதனால டச் வுட் அதுல எல்லாம் நான் நினைச்சது இல்ல. உன் நேம் என்ன? மனோகர். என்னது? மனோகர். உன் நேம்? சுரேந்தர்கா. சுரேந்தர். ஓகே, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? ஆமா அண்ணங்கா. அண்ணனா? ஆ. சரி ஓகே. சரி இன்னைக்கு என்ன உனக்கு ஒரு क्वेश्चन கேக்குறேன்னா, இப்போ லைஃப்ல வந்து ஒரு விஷயத்தை மாத்தணும்னு நினைச்சிருப்பேன், இன்ன வரைக்கும் என்னால அதை மாத்தவே முடியல அப்படின்னு ஏதாவது இருக்கா? ரிலேஷன்ஷிப் தான்க்கா. என்னது? ரிலேஷன்ஷிப். திரும்பி சொல்லு. ரிலேஷன்ஷிப்க்கா. வயசு எத்தனை? 15. 15 ரிலேஷன்ஷிப்பா? சொந்தக்காரங்க நான் நம்ப கூடாது. அந்த பொண்ணு நான் உனக்கு ரிலையன்ஸா இல்ல பிஎஸ்என்எல் ரிலேஷன்ன்றது வாயில வரல. உனக்கு எதுக்குடா இங்கிலீஷ்? அதான் ரிலேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் அதான் ரிலேஷன்ஷிப். சாரிப்பா, நம்ம தப்பா புரிஞ்சுட்டோம். ரைட்லா ரைட். பாரு ரிலேஷன்ஷிப்லாம் விஷமா இருக்காங்க எங்க வீட்டுல. ஃபுல்லா இப்படி ஆகுறாங்க. எப்படி இருக்காங்க? ஏதோ ஒன்னு சொல்லலாம்ல. காசே செலவு பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எங்க வீட்டுல. காசு கோசமாட பழக போறேன். இல்ல காசு கோசமாக்கா பழக போறான் சொந்தக்காரங்கிட்ட. சொல்லணா அவங்க எப்படி தெரியுமா, இப்போ நான் பஸ் டிக்கெட் எடுக்கிறேன்னா பார்ப்பாங்க எடுக்கிறாங்களா இல்லையான்னு இப்படி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க அவங்கள எப்படி நம்பி வெளில எங்கேயாச்சும் கூட்டு போக முடியுமா சொல்லுங்க? பஸ் டிக்கெட் காசு பாக்குறாங்க. சாப்பிட்றது கூட நம்ம தான் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் அவங்களுக்குலாம். ஹாய். ஹாய்க்கா. உங்க நேம் என்ன? முனிஷ்கா. ஓகே. சோ எல்லாத்திலயும் கேக்குற ஒரு क्वेश्चन தான், உங்க லைஃப்ல ஒரு விஷயம் மாத்தணும்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா இன்ன வரைக்கும் அதை என்னால மாத்த முடியல அப்படிங்கறது ஒரு விஷயம். ஒரு ஃப்ரெண்டுக்கா. பையங்க தான் நீறான். அவனை மாற்றவே முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன சொல்றீங்க? சொல்லுங்கக்கா. உன் லைஃப்ல ஒரு விஷயத்தை மாத்தணும் சொன்னா என் லைஃப்ல அவன் தான்க்கா இருக்கான். வேற யாருக்கா இருக்கா? என் லைஃப்ல அவன் தான்க்கா இருக்கான். வேற யாருக்கா இருக்கா? என்னால முடியல நான் கேக்குறேன். ஏன் எதனால மாத்த முடியல அவரை? எதுனாலனா எப்படிக்கா சொல்றது? வாயில தான். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. இருந்தாலும் ஃப்ரெண்டுக்கா, அம்மாக்கா அப்பாக்கா அப்புறம் அவன் தான்க்கா. இது ஆக்ஷன் மேடம். பாத்ரூம் மேடம் இது ஆக்ஷன். நீ ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போது எங்களுக்கு வந்து கேட்க முடியலதான். பட் அவங்க கிட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த விஷயம் அவனால இருக்கிறனால என்னால மாத்திக்க முடியல, அவன் என் கூட இருக்கிறனால. வேணாம்டா 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 வேணாம்டா. ஹாய். ஹாய். உங்க நேம் என்ன? ரோஸ்லன். ஓகே. ஸோ உங்க லைஃப்ல வந்து ஒரு விஷயத்த மாத்தணும்னு நினைச்சிருப்பீங்க, இது வரைக்கும் என்னால அதை மாத்தவே முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, தென் ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது, மற்றவங்களுக்காகவே வாழ்கிறது. இப்போ கூட அதான் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னால் அதை மாற்றவே முடியல. ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தா. ஓகே. ஸோ நான் என்னோட லைஃப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு. அது வேறத்தவங்க கூட நோக்கி போகும்போது அது அந்த ஒரு விஷயம் வந்து பிரேக்கப்போட ரொம்ப பெயினாக இருந்தது அது சொல்லும் போது. அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவகிட்ட. பட் அவள் எனக்கு வேணாம், எனக்கு இதோட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஷி ஜஸ்ட் வாக் அவுட். மறந்தாயே பெண்ணே என்னை ஏன் மறந்தா? வேற ஏதோ விஷயம் இருக்கா? அது சொல்லணுமா? கிடைக்குமா? இதெல்லாம் போடுவீங்களா? கண்டிப்பா போடுவோம். ஐயோ, அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அது ஆஸ் யூசுவல் கேர்ள்ஸ் லைஃப்ல நடக்கிறது தானே. அதுவும் எனக்கு ஒரு விஷயம், எனக்கு ஒரு பையனை பிடிக்கும். எங்கள் மம்மி கிட்ட போய் சொன்னேன். அது மாறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கன்ஃபார்ம் மாற போகிறது இல்லை. ஓகே, தேங்க்யூ. ஹாய். ஹாய் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். சரி, உங்க நேம் என்ன? என் நேம் சூர்யா மேம். உங்க நேம்? இருக்கா? கியூட். கியூட்டா? ஐயோ. சரி, ஓகே. சோ இன்னைக்கு என்ன क्वेश्चंस பார்த்தோம்னா, நம்ம லைஃப்ல எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை வந்து மாத்தணும்னு நினைப்போம், ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை நான் மாத்தனதே இல்லப்பா அப்படிங்கிறது அது வந்து யாருன்னா கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சுதான் கேட்டுட்டீங்க. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. எக்ஸ்பெக்டேஷன் மேம். எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாது. அதே மாதிரி பிலீவ் பண்ணக்கூடாது மேம். அது ஒரு பர்சனாக இருக்கலாம், பர்சனாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஒருத்தவங்க நம்புகிறோம்ல, அவங்கள நம்பி நம்ம ஒரு பெரிய கோட்டையை கட்டி வைக்கிறோம். கடைசி வரைக்கும் இந்த கோட்டையில் நம்ம அவங்கள வச்சு வாழ வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவங்களும் இடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தம்பி நிறைய இடத்துல அடி வாங்கியிருப்பாரு போல. வலிகள் பேசி நான் பேசுறதெல்லாம் வார்த்தை இல்லை மேம், வலிகள். அப்படி என்ன நடந்துச்சு அதை பத்தி சொல்லுங்க. அவங்களா கொடுத்தாங்க, நானும் ஏற்றுக்கிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. சோ லைஃப்ல எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்கன்னு இவர் அவ்வளோதான் சொல்லிருக்காரு. மேம். எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாது. கோ வித் ஃப்ளோ. அவ்வளோதான். நமக்குன்னு இருந்தால் அது நமக்கு தான், நமக்கு இல்லைன்னா அது நமக்கு இல்லை. அவ்வளோதான். இந்த முத்து படத்தில் சொல்கிற மாதிரி கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்சா.
ஆ ஆ ஆ ஆ ஆ